ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபெமா ஆக்டில் லிமிட் அண்ட் லிவரேஜில் முடிச்சுட்டு பார்க்கிங் ஆஃப் இசிபி ப்ரொசீஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்கிங்னா ஒரு டெம்பரரி ஹோல்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். என்னதுமா டெம்பரரி ஹோல்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஒரு இடத்துல டெம்பரரியாக நீங்கள் பாரோ பண்ண அந்த ஃபண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்கள் இந்தியாவிலும் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் டெம்பரரியாக, அப்படி இல்லைனா ஃபாரின்லேயும் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ரெண்டு டைப் இருக்குது பார்க்கிங். என்னதுமா பார்க்கிங் ஆஃப் இசிபி ப்ரொசீஸ் அப்ராடில் வச்சுருக்கலாம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? அப்படி இல்லைனா டொமஸ்டிக்கல்னால் நம்மளுடைய இந்தியாவில். ஓகேவா? ஸோ இசிபி ப்ரொசீஸ் மீன்ட் ஒன்லி ஃபார் ஃபாரின் கரன்சி எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி பார்க்டு அப்ராட் பெண்டிங் யூட்டிலைசேஷன். டில் யூட்டிலைசேஷன் திஸ் ஃபண்ட்ஸ் கேன் பி இன்வெஸ்ட் இன் ஃபியூ ஸ்பெசிஃபைட் லிக்விட் அசட்ஸ். ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு லிக்விட் அசட்ஸ்னால் என்னது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அசட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியணும். அதுக்கு பேர் தான் வந்து லிக்விட் அசட்ஸ்னால் அது ஒரு அசட்டு. ஓகேவா? இப்போ அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஃபண்டை இந்த அசட்குள்ளே போட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது ஈஸியாக இந்த அசட்டை உங்களால் கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியணும். அதுக்கு பேர் தான் என்னது, லிக்விட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ லிக்விட் அசட்ஸு நீங்கள் வந்து அன்டில் யூட்டிலைசேஷன் ஆஃப் தட் ஃபண்ட்ஸ் அப்ராடில் வந்து நீங்கள் பார்க் பண்ணலாம், அதாவது ஹோல்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் கேஸ் பார்க்கிங் ஆஃப் இசிபி ப்ரொசீஸ் டொமஸ்டிக்கலி. ஸோ இசிபி ப்ரொசீஸ் மீன் ஃபார் ரூபி எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து ரூபி எக்ஸ்பெண்டிச்சர் should be repatriated immediately for credit to the rupee accounts with AD category banks in India. Repatriation transferred. ஸோ ஏடி கேட்டகரி அத்தாரைஸ்டு டீலர் இவங்க மூலமாக தான் நம்ம இந்த டிரான்சாக்ஷன் இந்த ஃபாரின் கரன்சிலாம் மாற்றுவோம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம எத்தனை கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னால் என்னது, நம்ம ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து என்ன வாங்குகிறோம், லோன் வாங்குகிறோம். எதுக்காக? கமர்ஷியல் பர்பஸ்னால் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. ஸோ அதை உடனே ரீபேட்ரியேட்டர்னா லைக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த ருப்பியாக வந்து மாற்றிக்கணும். யார்கிட்ட மாற்றிக்கணும்? ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸ் கிட்ட மாற்றிக்கிட்டு இந்தியாவில் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்தியாவில் பார்க் பண்ணி வைக்கலாம். என்னம்மா இந்தியாவில் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் வந்து டெபாசிட் பண்ணி பார்க் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் 12 months குமுலேட்டிவ்லி இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ்லி மொத்தமாக 12 months நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் ரைசிங் இசிபி. ஆல் இசிபி கேன் பி ரைஸ்ட் அண்டர் த automatic route if they conform to the parameters prescribed under this framework. ஸோ எல்லா இசிபியும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரூட்டில், அதாவது வித்தவுட் எனி அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்மெண்ட் ஆர் ஆர்பிஐ, எப்போது இந்த ஃபெமா ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்டில் இந்த இசிபி நம்ம வந்து பாரோ பண்ணலாம். சில கேஸில் என்னவாகும், அப்ரூவல் ரூட் கேஸஸில் ஆர்பிஐ கிட்ட அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் இந்த எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வாங்குறவங்க வந்து யாருக்கிட்டையாவது ரிப்போர்ட் பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து மந்த்லி ரிப்போர்ட்டிங்கிறது ஜென்ரலாக மேண்டேட்ரி ஃபார் ஆல் இசிபி பாரோயிங்ஸ். ஓகேவா? என்னது மந்த்லி ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லாருக்குமே இருக்கும், மேண்டேட்ரி ஃபார் ஆல் இசிபி பாரோவர்ஸ். செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 quarters, ஒரு குவார்ட்டர் எத்தனை மந்த்து, 3 months இல்லையா? ஸோ நம்மளுக்கு 1 yearல 4 quarters இருக்கும். அப்போது 2 quartersக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த என்டிட்டி கிட்டேருந்து, அந்த கம்பெனி கிட்டேருந்து, லைக் இமெயில் வழியாவோ, லெட்டர்ஸ் வழியாவோ, ஃபோன் வழியாவோ. அண்ட் தென் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸும் வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. என்னமா ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸும் இன்ஆக்டிவாக இருக்குது. தேர்ட் கேஸ் அவங்க வந்து ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வந்து மோர் தேன் 2 years, அட்லீஸ்ட் 2 years ஆர் மோர் வந்து சப்மிட் பண்ணலை. ஸோ என்டிட்டி ஹவ் நாட் சப்மிட்டட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சர்டிஃபிகேட். ஸோ ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ நாட் ஃபவுண்ட் டு பி ஆப்ரேட்டிவ், அப்போ இன்ஆக்டிவ். ஃபஸ்ட்டு கேஸில் நான் ரெஸ்பான்சிவ் ஃபார் 2 quarters. என்னதுமா 2 quarters வந்து அவங்க வந்து நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பாண்ட் பண்ணல. இமெயில், லெட்டர்ஸ், ஃபோன் எதுக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. சார் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் அதுவும் இன்ஆக்டிவாக இருக்குது. டெய்லி ஆஃபீஸ் வந்து இவங்க பண்ணுற மாதிரி எதுவும் தெரியல. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வந்து மோர் தேன் 2 years வந்து அவங்க சப்மிட் பண்ணல, ஃபெயிலியர் டு சப்மிட். ஸோ இந்த 3 கேஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னது வில் பி ட்ரீட்டட் அஸ், அந்த பாரோயருக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாங்க, அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு பேர் வைக்கிறாங்க. ஓகே,
இப்போ கான்சிக்வன்சஸ் என்ன, லைக் வந்து உங்களுக்கு அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு பேர் வச்சுட்டாங்க. எதனால் வச்சாங்க, 2 quarters. ஸோ ஒரு குவார்ட்டர் வந்து 3 monthsமா, 2 quarterனா அப்போ 6 monthsக்கு வந்து நான் ரெஸ்பான்சிவ், எந்த ஒரு இமெயிலுக்கும் எந்த ஒரு லெட்டர்ஸ்க்கும் ஃபோனுக்கும் வந்து நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பார்த்தாலும் இன்ஆக்டிவாக இருக்குது, லைக் வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வந்து 2+ years, அட்லீஸ்ட் 2 years or more, ஃபெயிலியர் டு சப்மிட். ஸோ இந்த 3 கேஸும் வரும்போது உங்கள் இந்த பாரோயர் யாருமா, ஓகே. ஸோ இந்த பாரோயர் ஆட சொல்லுவோம், நம்ம இந்தியன் என்டிட்டியை தான் பாரோயர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம இந்தியன் ரெசிடென்ட் என்டிட்டி தான் பாரோயர் சொல்கிறோம். அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அன்ட்ரேசபிள் என்டிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு நம்ம வைக்கிறோம். இப்போது இங்கேருந்து என்ன படிக்க போகிறோன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் பீயிங் அன்ட்ரேசபிள். உங்களுக்கு இப்போ ஒரு பேர் வச்சாச்சு அன்ட்ரேசபிள்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்ன படிக்க போகிறீங்கன்னா கான்சிக்வன்ஸ், இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த 3 விஷயம் பண்ணாதனால உங்களுக்கு அன்ட்ரேசபிள் பாரோயிங் என்டிட்டின்னு பேர் வச்சாச்சு. ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து no fresh ECB application by the entity should be examined or processed by the ADB. இனிமே உங்களால் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பாரோயிங் பண்ணுறேன், லோன் வாங்குகிறேன் ஃபாரின் என்டிட்டி கிட்டேன்னு போய் பண்ண முடியாது, என்னமா பண்ண முடியாது, ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் வில் பி ட்ரீட்டட் அஸ் த ரிட்டர்ன் ஆஃப் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் டேட்டில் போய் உங்களோட லயபிலிட்டி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பாரோ பண்ணியிருக்கோம், நம்ம வந்து லயபிலிட்டி நம்ம வந்து பே பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம லயபிலிட்டியை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் யார் வந்து வச்சுப்பாங்க போது ரீட்டைன் பை த லெண்டர் ஃபார் ரெக்கவரி. ஓகே. ஸோ வந்து நீ வந்து எந்த அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு பேர் வச்ச ஒரு பாரோவர் எந்த ஒரு நியூ அப்ளிகேஷனும் ஃபைல் பண்ண முடியாது. யார்கிட்ட, இந்த ஏடிபி பேங்க் கிட்ட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும், லைக் வந்து இந்த என்டிட்டிக்கு நாங்கள் அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு ஒரு பேர் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் கிட்ட நம்ம நோட்டிஃபை பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோ இன்வார்ட் ரெமிட்டன்ஸ் ஆர் டெப்ட் சர்விங் வில் பி பெர்மிட்டட் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். என்னது ஆட்டோமேட்டிக் ரூட். இன்வார்ட் ரெமிட்டன்ஸ், இன்வார்ட்னா ரிசீவ் ஆகுது, நம்ம ஃபாரின் கிட்டேருந்து இன்வார்ட் ரெமிட்டன்ஸ் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஏதாவது வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதில், ஆட்டோமேட்டிக் ரூட்டில். ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட் பண்ணி வச்சுருக்க. என்ன டிஃபால்ட் பண்ணி வச்சுருக்க, இந்த நம்ம ஒரு 3 விஷயம் பண்ணலை, அதனால எனக்கு ஒரு நேம் வச்சுட்டாங்க, என்ன எனக்குன்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அன்ட்ரேசபிள் என்டிட்டின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு இன்வார்ட் ரெமிட்டன்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலோடு கிடையாது. அப்போ நான் போய் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ். நீ கவர்மெண்ட் கிட்ட ஆர்பிஐ கிட்ட போய் அப்ரூவல் வாங்கிட்டு இன்வார்ட் ரெமிட்டன்ஸ். ஸோ இன்வார்ட்னா ரிசீவ் வரதுன்னு அர்த்தம். ரெமிட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு இந்த டெசிக்னேட்டட் ஏடினா அத்தாரைஸ்டு டீலர். ஸ்டார்டிங்கே நம்ம இந்த அத்தாரைஸ்டு டீலர் யாருன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா அப்ரூவ் பண்ணலாம். நம்ம பாரோவர்ஸ் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தா எதுக்கு, ஃபார் சேஞ்சஸ் சப்ஜெக்ட் டு இசிபி நார்ம்ஸ் லைக் வந்து இசிபி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸோடைய ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றணும் அப்படின்னு நம்ம பாரோயர் ரெக்வஸ்ட் வச்சாங்கன்னா யார்கிட்ட, ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸ் கிட்டனா அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணலாம். யார் கன்சென்ட்டோட, லெண்டர்ஸோட. ஏன்னா அவங்க தான் வந்து காசு கொடுத்துருக்காங்க இல்லையா. லெண்டர்ஸ் யார், ஃபாரின் என்டிட்டி லெண்டர்ஸ், அவங்க தான் வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு அப்ரூவல் பண்ணுவாங்க. எதுக்கு, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா. இசிபி நார்ம்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ரூல்ஸ். ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா ரீஃபினான்சிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இசிபி. ஓகே. லைக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது என்னால் அதை பே பண்ண முடியல. இப்போ அதை பே பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு லோன் வாங்குறேன். ரீஃபினான்சிங்னா அதுக்காகவே இதுக்காக ஒரு லோன் வாங்கிட்டு ரீஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ரீஃபினான்சிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இசிபி பை ஃப்ரெஷ் இசிபி ப்ரொவைடிங் த அவுட்ஸ்டாண்டிங் மெச்சூரிட்டி ஆஃப் த ஒரிஜினல் பாரோவர் இட்ஸ் நாட் ரெடியூஸ் அண்ட் ஆல் இன் காஸ்ட் ஃபார் ஃப்ரெஷ் இஸ் லோயர் than the all in cost of existing ECB. ஓகே. So maturity of the original ECB must not be reduced and then new ECB cost must be lower than the existing ECB. ECB cost na என்னது, இன்ட்ரெஸ்ட்.
நம்மளுக்கு என்ன காஸ்ட்டு, நம்ம லோன் வாங்குறதுனால நம்மளுக்கு என்னமா செலவு, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம். ஸோ நியூ இசிபி காஸ்ட் வந்து நம்ம லோயராக இருக்கணும் எக்ஸிஸ்டிங் இசிபியை விட. ஓகேவா? ஸோ வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் இசிபிக்காக புதுசாக ஒரு லோன் வாங்குகிறோம். ஸோ அதனால நம்ம ஒரிஜினல் இசிபியோட மெச்சூரிட்டி வந்து ரெடியூஸ் ஆகக்கூடாது. லைக் வந்து நான் ஒரிஜினல் இசிபி நான் ஃபஸ்ட்டு வாங்கின எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்க்கு மெச்சூரிட்டி டேட் வந்து 3 இயர்ஸ்னால், இப்போ நான் புதுசாக ஒரு இசிபி வாங்குகிறேன். ஸோ அந்த 3 இயர்ஸ் வந்து மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங், நான் வந்து இந்த ஒரிஜினல் இசிபி, அதாவது ஃபஸ்ட்டு இப்போ நான் வாங்கின லோன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து மந்த்லி 10,000ன்றப்போ நியூவாக நான் வாங்குகிற இசிபி வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கணும், 8,000. இதுதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. ஓகேவா? இதுக்கு இவ்வளோ ஒர்க்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ கன்வர்ஷன் ஆஃப் இசிபி இன்ட்டு ஈக்விட்டி. ஸோ ஒரு லோனை வந்து நீ ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுற. ஸோ லோனுன்றது என்னதுமா, லயபிலிட்டி. ஈக்விட்டின்றது ஓனர்ஷிப் இல்லையா? ஸோ லோனுன்றது உங்களுக்கு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், டெட் கடன். ஈக்விட்டின்றது ஓனர்ஷிப். ஓகேவா? ஓகே. ஸோ கன்வர்ஷன் ஆஃப் இசிபி இன்க்ளூடிங் விச் ஆர் மெச்சூர்ட் பட் அன்பெய்டு. அதாவது அந்த நீங்கள் பே பண்ணக்கூடிய டைம் வந்துடுச்சு, ரீபே பண்ணக்கூடிய டைம் 3 இயர்ஸ் வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்ம மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் நம்ம ஜென்ரல் கேசஸில் என்ன சொன்னோம், 3 இயர்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு 3 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட் இப்போ முடிய போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 வந்து நான் லோன் வாங்கியிருக்கேன். ஸோ மினிமம் ஆவரேஜ் மெச்சூரிட்டி பீரியட் உங்களுக்கு வந்து 2026, 2027, 2028. ஸோ 2028 வந்து நான் வந்து பே பண்ணணும். 2028 என்ன பண்ணணும், நான் பே பண்ணணும். ஆனால் அன்பெய்டு. என்னம்மா, அன்பெய்டு. அதுதான் சொல்கிறாங்க. விச் ஆர் மெச்சூர்ட் பட் அன்பெய்டு கன்வெர்ட் பண்ணலாம். அந்த இசிபியை வந்து இன்டூ ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். இட்ஸ் பெர்மிட்டட் டு சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ ஆச்சுன்னா லைக் வந்து நம்ம அந்த இசிபி இன்க்ளூடிங் மெச்சூர்ட் பட் அன்பெய்டு, ஓகேவா, அதை வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. The activity of the borrowing company is covered under automatic route for FDI. அதாவது நீங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ் ஆகிற மாதிரி ஒரு செக்டாரில் இருக்கீங்க, லைக் ப்ரொஹிபிட்டட் செக்டார் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்படி இல்லைனா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க ஃபார் ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் ஆஸ் பர் FDI பாலிசி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி இது. செகண்ட் கேட்டகரி, லெண்டர்ஸோட அப்ரூவலோடு நீங்கள் இந்த கன்வர்ஷன் பண்ணுறீங்க. ஓகேவா? லெண்டர்ஸோடைய அப்ரூவலோட அண்ட் தென் எந்த ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லாமல் பண்ணுறீங்க. எந்த ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டில் போய் முடியக்கூடாது. அண்ட் தென் ப்ரைஸிங் கைட்லைன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஷேர்ஸோடைய ப்ரைஸிங் கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இது மூணும் வந்து பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். இது மூணும் இந்த 3 கண்டிஷன் ஃபாலோ ஆச்சுன்னா ஒரு இசிபி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்கிறது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு டெட்டு, அதாவது இப்படியும் சொல்லலாம், இது வந்து லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் மெச்சூர்ட் பட் நாட் பெய்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் வென் ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்டிஐயில் ஆட்டோமேட்டிக் செக்டார் ரூட்டில் வர மாதிரி ஒரு செக்டாரில் இருக்கீங்க. அப்படி இல்லைனாலும் அப்ரூவல் ரூட்டில் இருந்தாலுமே தேவையான கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி வச்சுட்டீங்க, அப்போது உங்களுக்கு வந்து இந்த கன்வர்ஷன் பண்ணலாம். செகண்டு, லெண்டர்கிட்ட வந்து கன்சென்ட் வாங்கிட்டீங்க, பெர்மிஷன் வாங்கிட்டீங்க இந்த கன்வர்ஷனுக்கு. அண்ட் தென் எந்த ஒரு அடிஷ்னல் காஸ்ட்டும் இல்லை. ஸோ நோ அடிஷ்னல் காஸ்ட்டு. ஸோ நோ அடிஷ்னல் காஸ்ட்டில் போய் முடியுது. நெக்ஸ்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, லைக் செக்டோரல் கேப்பையும் எஃப்டிஐ நார்ம்ஸையும் வந்து எதையும் வயலேட் பண்ணல. வயலேட்னால் வந்து எதுவும் வந்து நீங்கள் மீறலை. ஓகேவா? செக்டோரல் கேப்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐயோட பாலிசி, எஃப்டிஐயோட பாலிசி ரெண்டுத்தையும் செக்டோரல் கேப்ஸ் அண்ட் எஃப்டிஐ நார்ம்ஸ் ஆர் நாட் வயலேட்டட். ஸோ வயலேட்டட் பண்ணாமல் இருந்துக்கணும். ஸோ அதாவது கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டினா இட்ஸ் நத்திங் பட் வயலேட்டட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் கைட்லைன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸு இதுலேயே வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் வருது. ஸோ 4 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இசிபியை நம்ம என்ன பண்ணலாம், ஈக்விட்டியாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இவ்வளோ படிக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு கொஷின் தான் வரப்போகுது. ஆனால் ஜூன் 2025 உங்களுக்கு டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இசிபியை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணும்போது ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய கன்வர்ஷன் பார்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஃபுல் கன்வர்ஷன். பார்ஷியல்னால் வந்து கொஞ்சம் லைக் நீங்கள் லோன் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1 crore. ஸோ 1 crore ஃபுல்லாக நீங்கள் ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 crore 50 lakh மட்டும் ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க 50 lakh வந்து நீங்கள் லோனாகவே ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது 1 crore வந்து நீங்கள் ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் கன்வர்ஷன், 50 lakh மட்டும் 1 crore 50 lakh மட்டும் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்ஷியல் கன்வர்ஷன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ பார்ஷியல் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த கன்வெர்டட் போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து எந்த ஃபார்மில் வந்து ரிப்போர்ட் பண்ணால் ஃபார்ம் FCGPR. ஸோ அதில் வந்து நீங்கள் மந்த்லி ரிப்போர்ட்டிங் யாருக்கு பண்ணணும், DSIM அண்ட் அது அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ECB2 ரிட்டர்னில் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா? லைக் வந்து வித் ரிமார்க்ஸ்னால் வந்து எழுதணும். லைக் ECB partially converted to equity, ECB partially converted to equity. ஸோ partially converted to equity ஒன்றும் இல்லை, அந்த லோனுக்கு நம்ம போதுமான அளவுக்கு நம்மளோட ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். என்னதுமா, அந்த லோன் வந்து கேஷாக பே பண்ணாமல் நம்மளோட ஷேர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் வந்து ECB converted into equity. ஸோ ECBன்றது லயபிலிட்டி, அதை வந்து நம்மளோட ஷேர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஓனர் சைடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து ECB ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. செகண்டு, ஃபுல் கன்வர்ஷன் பண்ணும்போது ஃபுல் என்டையர் போர்ஷன் வந்து ஃபார்ம் FCGPRல வைல் DSIMக்கு ரிப்போர்ட் பண்ணும்போது ECB ரிட்டர்னில் பண்ணியிருக்கணும். ரிமார்க்ஸ் போடணும் அதே மாதிரி ECB ஃபுல்லி கன்வெர்ட்டட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்சிக்யூண்ட் ஃபைலிங் ஆஃப் ஃபார்ம் ECB2. சப்சிக்யூண்ட்னா இன்னொரு வாட்டி அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ECB2 ரிட்டர்ன் வந்து இன்னொரு வாட்டி ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து 2 விஷயம் நம்ம ஃபைல் பண்ணணும், FCGPR அண்ட் தென் ECB2 ரிட்டர்ன் வில் ஆல்சோ இன் பேசஸ். ஓகே. Okay. If the borrowing concerned has availed of other credit facility from the Indian banking system, like வந்து வேறு ஏதோ ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நம்ம இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் நம்மளோட borrower யார். ஸோ நம்ம இந்த லெசன் படிக்கும்போது ஸோ ஒரு விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும், borrower நம்மளோட இந்தியன் ரெசிடென்ட் என்டிட்டி, லெண்டர்ன்றது ஃபாரின் என்டிட்டி இல்லை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடு இந்தியா எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ நம்ம வேறு ஏதோ ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் கிட்டையும் இன்க்ளூடிங் ஃபாரின் பிரான்ச்சஸ் ஆர் சப்சிடரிஸ் ஆஃப் இந்தியன் பேங்க் கிட்டையும் வாங்கி வச்சுருக்கோன்னா அண்ட் தென் சில கைட்லைன்ஸும் இஷ்யூட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆஃப் ரிசர்வ் பேங்க்கு அவங்க கொடுக்குற கைட்லைன்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்ற லெண்டர்ஸ், ஸோ இந்த லெண்டர்ஸ் போக மற்றவங்ககிட்டையும் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கன்சென்ட் வாங்கி வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணும்போது ECB லயபிலிட்டியை நீங்கள் ஈக்விட்டியாக மாற்றும் போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து அக்ரிமெண்ட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்களே இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேளை நான் ECBயை வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் பார்ஷியல் ஆர் ஃபுல்லி கன்வர்ஷன் ஆஃப் ECB இன்டூ ஈக்விட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபார் ரேசிங் ECB. ஸோ செக்யூரிட்டி ஃபார் ரேசிங் ECB எதுக்கு மேம் அப்படின்னா, எஸ் இப்போ நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் பேங்க்கில் போய் லோன் கேட்டாலே அவன் என்ன செக்யூரிட்டி இருக்குது ஷூரிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. லைக் வந்து லேண்ட் இருக்கா இல்லை கோல்டு இருக்கா, ஏதாவது ஒரு அடமான வெயி இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்தியா இங்கே இருக்குது, நம்ம போய் அப்ராட்கிட்ட போய் லோன் கேட்டுட்ருக்கோம். நம்ம என்னமா பண்ணுறோம், அப்ராடில் போய் லோன் கேட்டுக்கிறோம். ஸோ அப்போ டெஃபினட்டாக அவங்களும் வந்து செக்யூரிட்டி கேட்பாங்களே இந்த பாரோயின்ஸ்க்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செக்யூரிட்டி ஃபார் ரேசிங் ECB. ஸோ authorized dealer category 1 banks are permitted to allow creation or cancellation of charge on movable assets, financial securities and issue of corporate or personal guarantees in favor of overseas lender, security trustee to secure the ECB to be raised or raised by the borrower. Okay.
ஸோ இந்த ஏடி கேட்டகரி ஒன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மிஷன் பண்ணுறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி நம்ம கம்பெனிஸ் ஆட் படிக்கும்போதே வந்து இந்த சார்ஜ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லைக் வந்து இப்போ நான் வந்து ஒரு கிளான்ஸ் கொடுக்குறேன் சார்ஜ்னால் என்ன, எதுக்காக அந்த சார்ஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போது நான் ஏபிசி லிமிட்டெடுமா, ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது, கேவிபி பேங்க் இருக்குது, ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிட்டையும் லோன் வாங்குகிறேன், ஐசிஐசிஐ பேங்க்கிட்டையும் லோன் வாங்குகிறேன், கேவிபி பேங்க்கிட்டையும் லோன் வாங்குகிறேன். ஸோ 1 crore வாங்குகிறேன். ஸோ இவங்களுக்கு செக்யூரிட்டியாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னது, லைக் வந்து லேண்டு பில்டிங் இதெல்லாம் நம்மளால் மூவ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ வந்து ஒரு லேண்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. லேண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 crore வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு லேண்டோட வேல்யூ வந்து 2 crore. ஸோ இந்த லேண்டை அடமானம் வச்சு செக்யூரிட்டியாக வச்சு நான் ஹெச்டிஎஃப்சிக்கிட்டையும் 1 crore வாங்குகிறேன், ஐசிஐசிஐக்கிட்டையும் 1 crore வாங்குகிறேன், கேவிபிக்கிட்டையும் 1 crore ஆகும். இப்போது ஏபிசி லிமிட்டட்னு பதில் விஜய் மல்லையா கேஸ் எடுத்துக்கோங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா விஜய் மல்லையா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேங்க்கிட்டையும் வந்து ஒரே அசட்டை அடமானம் வச்சு லைக் லோன் வாங்கிட்டு இப்போ எங்கே போயிட்டாருன்னா காணாமல் போயிட்டார், அப்காண்ட் ஓடி போயிட்டார். லைக் ஃபாரின் அப்ராடுக்கு எங்கேயோ வந்து ஊர் தெரியாத ஒரு இடத்துல போய் அவங்க வந்து எதிராயிட்டாங்க. இப்போது இந்த லேண்ட் வந்து அடமானம் வச்சுருக்காரு இல்லையா. இப்போது இந்த 3 பேங்க்கில் யாருக்கு இந்த லேண்டு மேலே உரிமை இருக்குது, லைக் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு உரிமை இருக்கா, ஐசிஐசிஐ பேங்க் உரிமை இருக்கா, இல்லை கேவிபி பேங்க் இருக்கா. இப்போ எதுக்குமா நம்ம வந்து செக்யூரிட்டி கேட்குறோம், ஒருவேளை நீ நாளை பின்ன வந்து காசு கட்டலைன்னா நான் அந்த செக்யூரிட்டியை விற்று என் காசை நான் ரிக்கவர் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான் நம்ம கேட்குறோம். இப்போ இந்த கேஸில் 3 பேரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்க்காக இந்த பிரச்சனைக்காக தான் சார்ஜுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஓகேவா. லைக் வந்து சார்ஜை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இவங்க 3 பேருக்கு வந்து இப்போ சார்ஜ் இருக்குது. லைக் வந்து இவங்களுக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவங்களுக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இஸ் நத்திங் பட் நாளை பின்ன இவங்க பே பண்ணலன்னா அதை செல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு உரிமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ இந்த சார்ஜை வந்து ஆர்ஓசி இருக்காங்களே நம்ம ரெஜிஸ்டர்ட் ஆஃப் கம்பெனிஸு அவங்கக்கிட்ட யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த உரிமை இருக்குது, ஓகேவா. எதுக்கு, லைக் இந்த அசட்டை வந்து விற்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து சார்ஜுக்கு மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா. இது நான் கம்பெனி சாட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸ்டில் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இப்போ வந்து ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ செக்யூரிட்டி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பெர்மிட்டட் டு அலோ க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேஷன்னா அந்த சார்ஜ் இனிமேல் இது எனக்கு தான் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ரியேட் பண்ணுறாங்க. இல்லை கேன்சல் பண்ணுறதுக்கும் ஏடி கேட்டகரி பேங்க்ஸ் வந்து பெர்மிட்டட் டு அலோ, லைக் வந்து அலோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. யாருக்கு, இந்த ஏடி கேட்டகரி பேங்க்ஸுக்கு. என்னென்ன எது மேலே சார்ஜு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை மூவபிள் அசட்ஸு இல்லை ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிஸு அப்படின்னா கார்ப்பரேட் ஆர் பர்சனல் கேரண்டினா ஒருத்தர் வாங்கின லோனு இன்னொருத்தவங்க வந்து கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறது, அப்படி இல்லைனா செக்யூரிட்டி ட்ரஸ்டீஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. எதுக்கு, லோன்ஸ் வாங்குறதுக்கு. இது மேலே சார்ஜ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, ஓகேவா. அண்ட் தென் செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு என்டிட்டி ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீமில் இல்லை வந்து சிஐஆர்பி ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இசிபி வாங்கணுன்னா லைக் வந்து அவங்களோட நம்ம இன்சால்வன்சி ரிசொல்யூஷன் ப்ராசஸ் லைக் வந்து ஐபிசி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். லைக் ஏதாவது ஒரு கம்பெனி ரீஸ்ட்ரக்சரிங் இல்லை இருக்காங்க அப்படின்னா இன்சால்வன்சி கேஸில் அவங்களோட இசிபி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வாங்கணுன்னா அவங்க எப்போ வாங்கலாம்னா அந்த ரிசொல்யூஷன் பிளான்னு ஒன்று இருக்கும் அதில், ஓகேவா. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது ரிசொல்யூஷன் பிளான்னு ஒன்று உருவாக்குவாங்க. அந்த பிளானில் பெர்மிஷன் கொடுத்துருந்தா தான் இந்த என்டிட்டி வந்து இந்த இசிபின்றது வாங்க முடியும், ஓகேவா. தென் ஸ்பெஷல் டிஸ்பென்சேஷன் யாருக்கு அவைலபிள்னா பப்ளிக் செக்டர், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரோயிங் பை என்டிட்டிஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரோயிங் பை என்டிட்டிஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ஓகே.
ஏதோ ஒரு என்டிட்டினா கம்பெனி இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க. எதனால பார்த்தீங்கன்னா ஃபெமாவோட வயலேஷன்ஸ். ஆல் என்டிட்டி அகைன்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அச்சுங்க அப்பீல் ஓகே வயலேஷன் ஆஃப் எனி ஃபெமா ரெகுலேஷன்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்குன்னா அவங்க வந்து இசிபி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எல்லா அப்ளிகபிள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அப்போது எலிஜிபிள். ஓகேவா? எதுக்கு? இந்த பாரோயிங்ஸ் பண்ணுறதுக்கு. யார் யார் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க, என்டிட்டிஸ் அண்டர் ஃபெமா வயலேஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆர் அட்ஜுடிகேஷன்னா கேஸ் போயிட்டுருக்கு, இல்லை அப்பீல்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்து இசிபி வாங்கலான்னா எல்லா அப்ளிகபிள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் தே கேன் பாரோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இது முடிச்சினோன்னா லிபரேட்டரி ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் ரொம்ப குட்டி. ஸோ அதோட உங்களுக்கு இந்த ஃபெமா ஆக்ட் வந்து டோட்டலாக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ட்ரேட் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ட்ரேடுனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். கிரெடிட்னா வந்து கடன். ஸோ நம்ம யூஸ்வலாகவே வந்து பிஸ்னஸ் வந்து கிரெடிட் பீரியடில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கேஷ் பேசிஸில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ கிரெடிட் பீரியட்னா என்னது? கூட்ஸ் வந்து இப்போ பை பண்ணிப்போம், ஆனால் இதுக்கான பேமெண்ட்ன்றது எப்போ பே பண்ணுவோம்னா இட் மேபி ஆஃப்டர் 1 year ஆர் 6 months ஆர் 2 years. ஸோ இந்த மாதிரி வந்து கிரெடிட் பேசிஸில் தான் நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முதல்ல வந்து கூட்ஸ் வாங்கிப்போம், அதுக்கான பேமெண்ட் வந்து நம்ம டெஃபினட்டாக ஆஃப்டர் சம்டைம்ஸ் லைக் 1 year 2 years 6 months ஸோ இந்த கேப்பில் தான் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கிரெடிட்டு. ஸோ கடனுக்கு தான் வந்து பொருள் வாங்கி நம்ம விற்கிறோம். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வேரி ஆகும். லைக் வந்து நம்ம இப்போ மெடிக்கல் ஷாப் எடுத்துக்கிட்டோம்னா டெய்லி கிரெடிட் பேசிஸ். லைக் இன்றைக்கி கூட்ஸ் கடனுக்கு வாங்கிப்போம், ஆனால் நாளைக்கே நம்ம அதுக்கான பேமெண்ட் பே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி 1 week ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு கிரெடிட் பீரியட். ஸோ ட்ரேட் கிரெடிட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ட்ரேட் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு த கிரெடிட்ஸ். யார் வந்து இந்த கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சப்ளையர். ஸோ ஓவர்சீஸ் சப்ளையர். ஸோ நம்ம இந்த கேசஸில் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்தியா அண்ட் தென் அப்ராட். ஸோ 2 விஷயம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இந்தியா வந்து நம்ம அப்ராட் கிட்டேருந்து கூட்ஸ் வாங்கணுன்னா கிரெடிட் பேசிஸில் வாங்குகிறோம். ஸோ இந்த கிரெடிட் யார் எக்ஸ்டெண்ட் பண்ணுறா? அப்ராடில் இருக்கவங்க. அதனால தான் ஓவர்சீஸ் சப்ளையர். லைக் இந்தியாவில் வெளியே இருக்கிற சப்ளையர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ அவங்களும் இந்த கிரெடிட் நம்மளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அண்ட் அதர் பர்மிட்டட் ரெகக்னைஸ்ட் லெண்டர்ஸ் ஃபார் மெச்சூரிட்டிஸ் ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் திஸ் ஃப்ரேம்வொர்க் ஃபார் இம்போர்ட். எதுக்குமா இம்போர்ட்? நான் சொன்ன மாதிரி ஒரு கூட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரோம், ஒரு கூட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? இம்போர்ட். நம்ம இந்தியாவில் இருந்து அப்ராடுக்கு எடுத்துகிட்டு போகிறோன்னா அதுக்கு பேர் வந்து எக்ஸ்போர்ட். ஸோ நம்ம யூஸ்வலாக இம்போர்ட் பண்ணும்போது தான் கிரெடிட் பேசிஸில் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு யார் கடனுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையர்ஸ், பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அதர் பெர்மிட்டட் லெண்டர்ஸ். ஓகேங்களா? எதுக்கு? இம்போர்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் நான் கேபிட்டல் கூட்ஸ் பெர்மிஷன் அண்டர் ஃபாரின் ட்ரேட் பாலிசி. ஸோ ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அது ஆக்சுவலாக நிறைய பேஜஸ் நம்ம சிலபஸில் இல்லை. ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு ஒன்று இருக்குது. அது யூஸ்வலாக வந்து 5 years வேலிடாக வந்து அந்த பாலிசி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அதை பர்மனெண்ட் ஆக்கிட்டாங்க. லைக் அந்த பாலிசி வந்து இனிமேல் எல்லா வருஷமும் வந்து வேலிடு. சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த எஃப்டிபின்றது வெறும் 5 yearsக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 5 years கொண்டு வருவாங்க. ஸோ 5 years பிளானாக இருந்தது இந்த எஃப்டிபி ஃபாரின் ட்ரேட் பாலிசின்றது. ஓகேவா? ஓகே, ஸோ ட்ரேட் credits ஃபார் இம்போர்ட்ஸ் இன்டு இந்தியா கேன் பி raised in any freely convertible foreign currency. லைக் வந்து உங்களால் எந்த ஒரு ஃபாரின் கரன்சியும் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி, இல்லைனா இந்தியன் ருப்பி டேர்ம்ஸில் ட்ரேட் கிரெடிட்ஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஓகே,
ஸோ என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்கு, உங்களால் வந்து ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சியாகவும் ட்ரேட் கிரெடிட் வாங்கிக்க முடியும். எப்போது இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இன்டூ இந்தியா அப்போது. ஸோ இம்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், கூட்ஸ் இந்தியாவுக்கு வரும்போது. அப்படி இல்லைனா இந்தியன் ருபி லைக் வந்து ஐஎன்ஆர் டினாமினேட்டட் லைக் வந்து ருப்பீஸில் நீங்கள் வந்து இந்த ட்ரேட் கிரெடிட் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க் இந்த டேப்லெட் காலமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிரெடிட். ஸோ ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிரெடிட் வந்து நம்ம வந்து 2 பேருக்கும் ஒன்று தான். லைக் வந்து கைஸ் இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து லைன் வருது, இங்கேருந்து தான் லைன் வருது. லைக் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட், ஐஎன்ஆர் டினாமினேட்டட் கிரெடிட். அப்போது இது வரைக்கும் வந்து 2 பேருக்குமே வந்து ஒன்று தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிரெடிட் எந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா, ஒன்று பையர்ஸ்ட் கிரெடிட். ஸோ பையர்ஸ்ட் கிரெடிட், பையர் வந்து எங்கேருந்து கிரெடிட் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்லேருந்து. சப்ளையர்ஸ் கிரெடிட்டில் இங்கே வந்து சப்ளையர்கிட்டேருந்து நம்ம கிரெடிட் கேட்குறோம். என்னென்னு இந்த மாதிரி நாங்கள் கூட்ஸ் வந்து கடனாக கொடுங்க, நாங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பே பண்ணுறோன்றது சப்ளையர்ஸ் கிரெடிட். பையர்ஸ் கிரெடிட் யூஸ்வலாக வந்து எப்படி இருக்கும்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்டேருந்து கடன் வாங்குறது பையர்ஸ் கிரெடிட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் பாரோவர். இந்த ட்ரேட் கிரெடிட் வந்து யார் வந்து பாரோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன் இந்தியா ஆக்டிங் அஸ் இம்போர்ட்டர். ஸோ 2 கேஸ்லையுமே இம்போர்ட்டர் தான் வந்து எலிஜிபிள் பாரோவர். ஸோ யார் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ, ஸோ நம்ம இம்போர்ட்னா என்ன சொன்னோம், இங்கே இருக்குது இந்தியா, இது அப்ராடு. ஓகே, அப்ராட்லேருந்து ஒரு கூட்ஸை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரோம். யார் கொண்டு வராங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவரை வந்து நம்ம இம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவரை வந்து என்ன சொல்லுவோம், இம்போர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகேவா? ஸோ எலிஜிபிள் பாரோவர் யார், 2 கேஸ்லையுமே லைக் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட்லையும் ஐஎன்ஆர் டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட்லையும் வந்து பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இம்போர்ட்டர் தான் வந்து எலிஜிபிள் பாரோவர். தென் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து உன்னால் வந்து இந்த ட்ரேட் கிரெடிட் பண்ண முடியும், அமௌண்ட் அண்டர் ஆட்டோமேட்டிக் ரூட். இதுவும் 2 கேஸ்லையுமே ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு $150 மில்லியன். ஸோ அப் டு $150 மில்லியன். ஸோ 1 மில்லியன் ஆனால் 10 lakhs அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 மில்லியன்னா 10 lakhs. அப்போ 150 மில்லியன்னா இன்டூ 10 போட்டுக்கோங்க, எவ்வளோ லேக்ஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 150 மில்லியன் ஈக்குவலன்ட் ஃபார் பர் இம்போர்ட் டிரான்சாக்ஷன். என்னது பர் ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷனுக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஆயில், கேஸ் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங், ஏர்லைன், ஷிப்பிங் கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை தாண்டி லைக் நீங்கள் வந்து இந்த ஆயில், கேஸ் ரிஃபைனிங் இல்லை ஏர்லைன், ஷிப்பிங் கம்பெனிஸ் இல்லை, ஸோ அதர்ஸுக்கு வந்து அப் டு $50 மில்லியன் ஆர் ஈக்குவலன்ட் பர் இம்போர்ட் டிரான்சாக்ஷன். அதாவது ஒரு இம்போர்ட் டிரான்சாக்ஷன், ஒரு வாட்டி நீங்கள் அப்ராட்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆட்டோமேட்டிக் ரூட்டில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரேட் கிரெடிட் வந்து கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும். ஃபாரின் கரன்சி டினாமினேட்டர் ட்ரேட் கிரெடிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐஎன்ஆர் டினாமினேட்டர் ட்ரேட் கிரெடிட்டாக இருந்தாலும் 2 பேருக்கும் என்னது சேம் தான் இந்த ப்ரொவிஷன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் இருக்க ஆயில், கேஸு, ஷிப்பிங் கம்பெனிஸ் அண்ட் தென் ஏர்லைன். ஸோ இந்த 4 கம்பெனிஸ்க்கு வந்து அப் டு $150 மில்லியன். ஸோ 1 மில்லியன்னா 10 lakhs. அப்போது 150 மில்லியன்னா இன்டூ 10 போட்டால் 1500 lakhs வரும். அப்போது அதர்ஸுக்கு இந்த 4 கம்பெனிஸ் இல்லை, அதர்ஸு அப்படின்ற போது அப் டு $50 மில்லியன். ஓகேவா? ஸோ ட்ரேட் கிரெடிட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்ட இந்த கிரெடிட் வாங்கலான்னு பார்த்தோம். யார் யார் இந்த கிரெடிட் கொடுப்பாங்க, லைக் சப்ளையர் கொடுப்பாங்க, பேங்க்ஸ் கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுப்பாங்க. சப்ளையர் கொடுக்குற கிரெடிட், ஓவர்சீஸ் சப்ளையர் கொடுக்குற கிரெடிட் வந்து சப்ளையர்ஸ் கிரெடிட்டு. பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற கிரெடிட் பேர் வந்து என்னது பையர்ஸ் கிரெடிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ லெண்டர்ஸ் யார்? ஸோ அமௌண்ட் பார்த்தாச்சு, எலிஜிபிள் பாரோவர் பார்த்தாச்சு, ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிரெடிட் பார்த்தோம். இப்போ லெண்டர்ஸ் யார் அப்படின்னா, ஸோ சப்ளையர்ஸ் கிரெடிட்டுன்னு வரும்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்ளையர் ஆஃப் கூட்ஸ். அந்த கூட்ஸ் நம்மளுக்கு அப்ராட்லேருந்து யார் செல் பண்ணாங்களோ அவங்க சப்ளையர், அவர் எங்கே இருப்பார், டெஃபினட்டாக லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ இவர் தான் வந்து ரெகக்னைஸ் லெண்டர்ஸ். செகண்ட் கேஸில் பையர்ஸ் கிரெடிட்டில் நான் சொன்ன மாதிரி யார் யார், பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்கெல்லாம் எங்கே இருக்கணுமா, ஃபாரின் ஈக்விட்டியோட லொக்கேட்டட் அவுட் சைட் இந்தியா. அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன் ஐஎஃப்எஸ்சிஸ், இது மட்டும் லொக்கேட்டட் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ ஐஎஃப்எஸ்சி மட்டும் லொக்கேட்டட் இன் இந்தியா. மற்றவங்களாம் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லாம் எங்கே இருக்கணும்,
அப்ராடில் இருக்கணும். அவங்க தான் வந்து ரெகக்னைஸ்ட் லெண்டர் டு ப்ரொவைட் எய்தர் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட் ஆர் ரூபி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ரெகக்னைஸ்டு லெண்டர்ஸ்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த பீரியட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட் எவ்வளோ நாளுக்கு வந்து நான் இந்த கிரெடிட்ன்றது கொடுக்கலாம். லைக் வந்து இப்போ நான் கிரெடிட்ன்றது எனது கடனாக தானே கொடுக்குறேன். என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை திருப்பி பே பண்ணணும் இல்லையா? என்னைக்காக இருந்தாலும் என்னம்மா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே. ஓகே. ஸோ என்னைக்காக இருந்தாலும் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பீரியட் ஆஃப் இந்த கிரெடிட் வந்து எப்போ வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் குட்ஸாகவும் நான் கேபிட்டல் குட்ஸாகவும் வந்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சிப் யார்ட்ஸ் அண்ட் சிப் பில்டர்ஸ் தான் பிரிக்கிறாங்க. மூணாக வந்து பிரிக்கிறாங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் குட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னது? கேபிட்டல் குட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூஸில் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது இல்லையா? ஸோ வந்து இதுலேயும் வந்து நம்ம ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட்டாக இருந்தாலும் ஐஎன்ஆர் டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட்டாக இருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். ஸோ என்ன மேம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணான்னா தனியாக எழுதிக்கோங்க. லைக் வந்து கேபிட்டல் கூட்ஸ். ஸோ கேபிட்டல் கூட்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பீரியட் ட்ரேட் கிரெடிட் கொடுப்பாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 years. மேக்ஸிமம் என்னது? 3 years. ஓகே. ஸோ அப்போ நான் கேபிட்டல் கூட்ஸு. ஸோ நான் கேபிட்டல் கூட்ஸு. ஓகே. ஸோ நான் கேபிட்டல் கூட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1 year. ஓகேவா? நான் கேபிட்டல் கூட்ஸு. ஸோ மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இயர்ஸ்மா பீரியட் ட்ரேட் கிரெடிட் கொடுப்பாங்க? 1 years. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷிப் யார்ட்ஸ். ஸோ ஷிப் யார்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 years. மேக்ஸிமம் இவ்வளோ தான் உங்களுக்கு. இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஓகே. ஸோ கேபிட்டல் கூட்ஸ்னால் இட்ஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆர் டேஞ்சிபிள் கூட்ஸ். என்னதுமா? ஃபிக்ஸ்டு. லைக் ஒரு இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். லைக் மெஷினரி, பில்டிங்ஸு, எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா? லைக் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் கூட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதை தான் ஈஸியாக உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடிகிற கூட்ஸை வந்து என்ன பண்ணலாம்? நம்ம நான் கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? தென் தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஷிப் யார்ட்ஸ். தேர்ட் கேஸ் என்னது? ஷிப் யார்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் 3 years அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இதான் வந்து கேபிட்டல் கூட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் 3 years பீரியட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட். நான் கேபிட்டல் கூட்ஸ் வந்து மேக்ஸிமம் 1 year. ஷிப் யார்ட்ஸ் இட்ஸ் நத்திங் பட் அது ஒரு பிளேஸு, அது ஒரு ஏரியா. அங்கே தான் வந்து இந்த ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுவாங்க. இப்போ ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, லைக் வந்து உருவாக்குறதுக்கு. இல்லை அந்த ஷிப்பு வந்து ரிப்பேர் ஆனால் எங்கே எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கு பேர் தான் ஷிப் யார்ட்ஸு. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கிரெடிட் பீரியட் கொடுப்பாங்க? உங்களுக்கு 3 years. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். ஆல் இன் காஸ்ட் சீலிங் பெர் ஆனம். ஓகே. ஸோ காஸ்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பெர் ஆனம்க்கு எவ்வளோ காஸ்ட் வரணும்னு பார்த்தீங்கன்னா 10 benchmark rate plus 350 BPS spread. So for exchanging trade credits linked to LIBOR whose benchmarks are changed to ARR benchmark rate plus 300 BPS spread for new trade credit. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட் ட்ரேட் கிரெடிட் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட்மா. நம்ம வந்து கிரெடிட் வாங்குகிறோன்னா அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா? லைக் லோன் வாங்குற மாதிரி தானே கணக்கு. லோனை காசாக வாங்காமல் பொருளாக வாங்குற, அவ்வளோதான். கடனாக வந்து என்ன வாங்குற? பொருளாக வாங்குற. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்றது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஃபாரின் கரன்சி டினாமினேட்டட்
ட்ரேட் கிரெடிட்னா பெஞ்ச் மார்க் ரேட் ப்ளஸ் 350 பிபிஎஸ் ஸ்ப்ரெட் எதுக்குன்னா ஃபார் எக்ஸிஸ்டிங் ட்ரேட் கிரெடிட் வித் லைபார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க வேணாம், இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். இது நியூ ட்ரேட் கிரெடிட். இதுக்கு மேலே நீ ஒரு ட்ரேட் கிரெடிட் வாங்கினா பெஞ்ச் மார்க் ரேட் ப்ளஸ் 300 பிபிஎஸ் தான் உங்களுக்கு என்னது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதே ஐஎன்ஆர் கிரெடிட்னா பெஞ்ச் மார்க் ரேட் ப்ளஸ் 250 பிபிஎஸ் ஸ்ப்ரெட்டு. ஸோ ஸ்ப்ரெட் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வேர்டு வந்து ஃபாரெக்ஸில் பார்த்துருப்போம், சிஎம்ஏ ஃபைனல் ஹெச்எஃப்எம்மில். லைக் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஸ்க் ரேட் அண்ட் ஸ்ப்ரெட் ரேட், பிட் ரேட் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஓகே, இந்த மாதிரி வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் கரன்சி ட்ரேட் கிரெடிட்டு இந்தியன் கரன்சியாக மாற்ற போது உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தெரியணும் இல்லையா? ஸோ வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து அக்ரி பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா இந்த ரேட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அந்த ரேட்டை வந்து மாற்றிப்பீங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போது ஐஎன்ஆர் டினாமினேட்டர்னால் நீங்கள் வந்து கன்வர்ஷன் டு எதுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க, ஃபாரின் கரன்சி டினாமினேட்டருக்கு மாற்றுவீங்க. ஸோ அட் டைம் ஆஃப் செட்டில்மெண்ட் என்ன ரேட் இருக்கோ, லைக் வந்து இப்போ நீங்கள் செட்டில் பண்ண போகிறீங்க, லைக் வந்து நான் வந்து 1 crore செட்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து $100 செட்டில் பண்ணுங்கன்னு ஐ மீன் எக்ஸாம்பிளுக்குமா $100 செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க டாலர்ஸாக. ஸோ அப்போது நான் என்ன ரேட் எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணுற டேட் அப்போ என்ன ரேட் இருந்ததோ அது எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ எட்ஜிங் ப்ரொவிஷன் நெக்ஸ்ட்டு. ஸோ எட்ஜிங் ப்ரொவிஷன் இஸ் நத்திங் பட் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜிங்னா அங்கே ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா நான் ஃபாரின் டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகும்போது என்ன ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான் ஒரு பெரிய ரிஸ்க்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் என்னது ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் எஸ்எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எட்ஜிங்னா என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து கடன் வாங்கும்போது ஒரு டாலரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 rupees இருந்தது. ஸோ நான் ஒரு $100 வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் தட் டேட் நான் வந்து நான் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா $100 இன்ட்டு 90 rupees வந்து 9000 பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் நான் ஒரு 2 to 3 monthsக்கு அப்புறம் பே பண்ணும்போது டாலரோட ரேட் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஆகிடுச்சு. இப்போ நான் வாங்கினது $100 இன்ட்டு 120 போட்டிங்கன்னா 12,000. ஸோ 9,000 நான் பே பண்ணுற வேண்டிய இடத்துல இப்போ 12,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிஸ்க் எனக்கு இருக்கா, ரிஸ்க்குன்றது இங்கே இருக்குது. ஸோ இந்த எட்ஜிங்கிறது உங்களோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சில வேலை பண்ணுவீங்க. ஸோ அப்படி அந்த எட்ஜிங் ப்ரொவிஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எட்ஜிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சில பாலிசிஸ் லைக் வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசினால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இங்கே இந்தியன் டினாமினேட்டர் ட்ரேட் கிரெடிட் அப்போது ஃபாரின் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பேங்க்கில் வந்து இந்த எட்ஜிங்கிறது பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கரன்சி பாரோயிங். ஓகே, லைக் வந்து சேஞ்ச் ஆஃப் கரன்சி ஆஃப் ட்ரேட் கிரெடிட் ஃப்ரம் ஒன் ஃப்ரீலி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சி டு எனி அதர் ஃப்ரீலி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சி ஆஸ் வெல் அஸ் ஐஎன்ஆர் இஸ் ஃப்ரீலி பர்மிட்டபிள். ஸோ இதே தான் இங்கேயும் வரும். ஓகே, உங்களால் வந்து ஃப்ரீயாக ஒன் ஃப்ரீலி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சி டு அனதர் ஃப்ரீலி கன்வெர்டபிள் ஃபாரின் கரன்சிக்கு மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ட்ரேட் கிரெடிட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படி இல்லைன்னா FTW டிடிஏ. ஓகேவா? டிடிஏ டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹூ கேன் ரைஸ் வந்து ட்ரேட் கிரெடிட்ஸ் இங்கே இருக்கிறவங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிறவங்க, டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியாவில் இருக்கவங்க, FTWZல இருக்கவங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். லைக் வந்து ஒரு ஏரியாவை ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் இதை வந்து HGS ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக. எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாங்கள் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. இந்த ஏரியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா என்னது உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த கேஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா பேலன்ஸ் இருக்கிற ஏரியா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் வந்து
ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா என்ன, டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா. இப்போ இங்கே இருக்கிற கம்பெனிஸு, இங்கே இருக்கிறவங்க வந்து எப்படி இந்த ட்ரேட் கிரெடிட்ஸ் வாங்கலாம், இல்லை யார் வாங்கலாம், ஓகேவா, யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பார். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பார், ஓகேவா. ஸோ அந்த யூனிட் டெவலப்பர் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட போய் இந்த ஏரியா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க, ஓகேவா. ஸோ அவர் வந்து இந்த ட்ரேட் கிரெடிட்டை வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ டெவலப்பர் ஆர் ஒரு யூனிட் அங்கே ஒரு ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் என்டிட்டி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து யூனிட், ஓகேவா. எதுக்கு, பர்ச்சேஸ் ஆஃப் நான் கேபிட்டல் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் வித்தின் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன்க்ளூடிங் FTWJ or from a different special economic zone subject to the parameters given at paragraph 4. ஓகே. ஸோ ஃபர்தர் DTA நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போது ஒரு ஏரியாவை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தவிர்த்து வெளியே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக என்னதுமா, டொமஸ்டிக் டேரிஃப் ஏரியா. DTAவும் இந்த ட்ரேட் கிரெடிட்டை வந்து எதுக்காக, ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் வாங்குறதுக்கு அலோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 2005 ஆஸ் அமெண்டட் ஃப்ரம் டைம் டு டைம். லைக் வந்து அது அமெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இன்க்ளூடட் டெலிட்டட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். எதுக்கு, இந்த ட்ரேட் கிரெடிட்க்கு, ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரேட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வரும்போது டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ் வில் பி ட்ரீட்டட் லைக் வந்து ஓனர்ஷிப் ஆஃப் கூட்ஸ் வந்து என்றைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த டேட் என்ன சொன்னால் ட்ரேட் கிரெடிட் டேட் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம், ஓகேங்களா. ஸோ தேர் வில் பி நோ பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் சேல் டிரான்சாக்ஷன் வித் இட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்க வந்து அப்ராட்லேருந்து கூட்ஸ் வாங்க மாட்டாங்க. நான் சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து இன்னொரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கூட்ஸ் வாங்கினாலே இதுக்கு பேர் வந்து இம்போர்ட் தான், ஓகேவா. ஸோ இது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம்னா, ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன்னொரு ஸ்பெஷல் எக்கனாமிக், இது வந்து அனதர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது என்னது, ஒரு அனதர் கண்ட்ரி அப்படின்னு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா. அதனால தான் ஸோ இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கூட்ஸை வந்து விற்கிறாங்க வாங்குறாங்கன்றப்போ இதை வந்து நம்ம இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா. ஓகே. ஸோ எந்த ஒரு பில் ஆஃப் என்ட்ரியும் தேவையில்லை ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வாங்குறதுக்கு, ஓகே. தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபார் ட்ரேட் கிரெடிட், ஓகே. ஸோ செக்யூரிட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து பேங்க் கேரண்டி. ஃபஸ்ட்டு என்னதுமா, பேங்க் கேரண்டி, ஓகேவா. யார் இந்த கேரண்டி கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அத்தாரைஸ்டு டீலர் யாருக்கு சார்பாக கொடுக்கலாம், ஆன் பிகாஃப் ஆஃப் இம்போர்ட்டர் இன் ஃபேவர் ஆஃப் யாருக்கு ஃபேவராக ஓவர்சீஸ் லெண்டர் ஆஃப் ட்ரேட் கிரெடிட் நாட் எக்ஸீடிங் த அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட். ஸோ ட்ரேட் கிரெடிட்டுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் ட்ரேட் கிரெடிட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அப் டு $150 million ஃபார் ஆயில், ஷிப்பிங் அண்ட் தென் கேஸு, ஸோ அண்ட் தென் ஏர்லைன். ஸோ இதை தாண்டி வரும்போது நம்ம எவ்வளோ படித்தோம், $50 million. எஸ், $50 million பார்த்தோம், ஓகே. ஸோ இந்த பேங்க் கேரண்டி வந்து யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தாரைஸ்டு டீலர் பேங்க்ஸு. யாருக்காக, இம்போர்ட்டருக்கு, யாருக்கு ஃபேவராக ஓவர்சீஸ் லெண்டருக்கு, ஓகேவா. ஸோ கேரண்டி அமௌண்ட் கேனாட் எக்ஸீட் த ட்ரேட் கிரெடிட் அமௌண்ட். அதே மாதிரி வேலிடிட்டியும் கேனாட் எக்ஸீட் த மேக்ஸிமம் பெர்மிஷபிள் பீரியட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட். ஸோ வேலிடிட்டி கேனாட் எக்ஸீட் த மேக்ஸிமம் பெர்மிஷபிள் பீரியட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட், ஓகேவா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் ஃபாரின் பேங்க்ஸ், ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் கூட இந்த ட்ரேட் கிரெடிட்ன்றது கொடுக்கலாம், லைக் வந்து கேரண்டி கொடுக்கலாம். ஸோ கேரண்டி கொடுக்கலாம். யார் யார் இந்த கேரண்டி கொடுக்கலாம், ஃபாரின் பேங்க், ஓவர்சீஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் ஆல்சோ தே கேன் ஆல்சோ ப்ரொவைட் தட் கேரண்டி, ஓகேவா. ஓகே. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்ன செக்யூரிட்டி இருக்குது, மூவபிள் அசெட்ஸ் அண்ட் தென் இம்மூவபிள் அசெட்ஸ். ஸோ மூவபிள் அசெட்ஸ் இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ் எக்ஸப்ட் லேண்ட் இன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் லேண்ட் இன், அந்த லேண்டை மட்டும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்க லேண்டை மட்டும் நீ வந்து அடமானம் வைக்கக்கூடாது செக்யூரிட்டியாக. மற்றபடி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எது வேணால் வைக்கலாம். அப்படின்னா கார்ப்பரேட் ஆர் பர்சனல் கேரண்டி நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா
கிரியேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜ் உங்கள் அசட்டில் வந்து ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லோன் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் இன்க்ளூட் ஆகிக்கணும். செக்யூரிட்டி கிளாஸ்னு ஒரு லைன் இன்க்ளூட் ஆகிருக்கணும். என்னது நம்மளோட கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போமா, லோன் வாங்குகிறோன்னா டெஃபினட்டாக நம்மளை நம்பி இந்த காலத்தில் யார் லோன் கொடுக்குறா, ஒரு அக்ரிமெண்ட்டை தான் நம்புகிறாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு லைன் இருக்கணும். அதைத்தான் வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க, செக்யூரிட்டி கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு லைன் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கணும், அதுதான் வந்து செக்யூரிட்டி கிளாஸ். எதுக்கு இந்த மாதிரி வந்து சார்ஜ் க்ரியேட் பண்ணுறது பற்றி ஒரு லைன் இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் கேட்டகரி. என்ஓசி வந்து யார்கிட்ட வாங்கிக்கணும்னா, ஆல்ரெடி நீங்கள் யார்கிட்ட கடன் பட்டிருப்பீங்கள்ல, ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லெண்டர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன வாங்கணும், நோ அப்ஜெக்ஷன். இந்த மாதிரி நான் வந்து இந்த செக்யூரிட்டி வந்து சார்ஜ் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லையா? ஏன்னா வந்து அதே செக்யூரிட்டி வந்து நம்ம இவங்களுக்கும் கொடுத்துருப்போம். நான் விஜய் மல்லையா கேஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே அசட்டை நம்ம 3-4 பேங்க்கில் போய் நம்ம இது பண்ணுவோம், அடமானம் வைப்போம். ஆனால் யாருக்கு ஃபைனலாக உரிமை இருக்குன்னா, நம்ம சார்ஜ் யார் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் லெண்டர்ஸ் கிட்ட ஒரு வாட்டி பெர்மிஷன் கேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா so in case of invocation, the total payment towards guarantee should not exceed the due towards the trade credit. Okay, and then பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஃபெமா ரெகுலேஷன்ஸையும் அண்ட் தென் அதுக்கு ரிலேட்டடாக ரிலவெண்ட் ரெகுலேஷன்ஸில் லைக் இந்த ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இது வந்து எந்த ரிப்போர்ட்டிங் ரெக்யூர்மெண்ட்ஸ், ட்ரேட் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ரெக்யூர்மெண்ட்ஸ். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் கிரெடிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரேட் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ரெக்யூர்மெண்ட்ஸில் 2 இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மந்த்லி ரிப்போர்ட்டிங், குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டிங். ஓகே, ஓகே. ஸோ மந்த்லி ரிப்போர்ட்டிங் பாருங்கள். ஸோ அத்தாரைஸ்டு டீலர் கேட்டகரி 1 பேங்க்ஸ் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எது ரிலேட்டடாக ரிப்போர்ட் பண்ண இந்த ட்ரேட் கிரெடிட்டோட ட்ராயல், யூட்டிலைசேஷன் அண்ட் பேமெண்ட்டு, ஃபார்ம் டிசி, என்னது ஃபார்ம் டிசி டு ஆர்பிஐக்கு வந்து, ஸோ ஆர்பிஐக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் டைரக்டர் டிவிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் ஃபைன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பாலிசி, இவங்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டிங், இது வந்து மந்த்லி யார் ரிப்போர்ட் பண்ணணும், ஏடி கேட்டகரி 1 பேங்க்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எது ரிலேட்டடாக ட்ரேட் கிரெடிட், ட்ராயல், யூட்டிலைசேஷன் அண்ட் பேமெண்ட். எந்த ஃபார்மில், ஃபார்ம் டிசி யாருக்கு, ஆர்பிஐக்கு. ஸோ குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டிங் வந்து பேங்க் கேரண்டிஸ். ஸோ பேங்க் கேரண்டிஸ் இந்த ட்ரேட் கிரெடிட்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வந்து SBRL ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குவார்ட்டர்லி இன்டர்வல்ஸ் லைக் வந்து எவ்ரி 3 months வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் அத்தாரைஸ்டு டீலர். அத்தாரைஸ்டு டீலர் என்னென்ன வேலை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க, லைக் வந்து என்ஷூர்னா செக் பண்ணுவாங்க ஃபெமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா, கம்ப்ளையன்ஸ் வித் த ஃபெமா ஆக்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா ஆர்பிஐ எந்த ஒரு ஃபார்மேட்டும் கொடுக்கல இந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அதனால் இது கரெக்டாக இருக்கான்றது யார் வெரிஃபை பண்ணுவாங்க, அத்தாரைஸ்டு டீலர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ஷூர் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there is no double financing on account of these and between a unit or a developer இல்லை ஸ்பெஷல் எந்த ஒரு டபுள் ஃபினான்சிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஷூர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட் டென்யூர் ஃபார் நான் கேபிட்டல் கூட்ஸ். ஸோ ட்ரேட் கிரெடிட் டென்யூர் ஃபார் நான் கேபிட்டல் கூட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ 10 year பீரியட் ஆஃப் ட்ரேட் கிரெடிட். நான் கேபிட்டல் என்னம்மா, மேக்ஸிமம் 1 year, அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 year இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க செக் பண்ணணும். ஸோ ட்ரேட் கிரெடிட் ஆஃப் நான் கேபிட்டல் கூட்ஸ் வந்து என்னது, லெஸ் தேன் லோயர் ஆஃப் ஆப்ரேட்டிங் 1 year செக் பண்ணணும். இதுதான் வந்து ரோல் ஆஃப் அத்தாரைஸ்டு டீலர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, என்ஷூர் ஃபெமா கம்ப்ளையன்ஸ், வெரிஃபை ட்ரேட் கிரெடிட் அக்ரிமெண்ட், ப்ரிவெண்ட் ஆர் ensure that there is no double financing in special economic zone. Fourth one, ensure trade credit tenure, அதாவது அந்த period of trade credit for non capital goods is less than or equal to 1 year. ஓகேவா? இது மட்டும் ensure பண்ணிக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் கேரண்டி ஃபார் டொமஸ்டிக் ஃபண்ட் பேஸ்டு அண்ட் நான் ஃபண்ட் பேஸ்டு. ஓகே, நான் ரெசிடென்ட் கேரண்டி. ஸோ ஒரு நான் ரெசிடென்ட்டி வந்து கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க யாருக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபெசிலிட்டி. டொமஸ்டிக்னா இந்தியா. எந்த விதத்தில் லைக் என்னென்ன டைப் ஆஃப் கேரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஃபண்ட் பேஸ், ஃபண்டுனா காசு கொடுப்பாங்க, நான் ஃபண்ட்னா ஃபண்ட் இல்லாமல் வேறு விதத்தில் ஏதோ ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் ரெசிடென்ட் கேரண்டி வந்து ஃபெமா நோ ஃபெமா அப்ளிகபிலிட்டி. ஓகேவா? ஸோ வந்து டஸ் நாட் அட்ராக்ட் எனி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். லைக் எப்போ லைக் வந்து பாரோயிங் அண்ட் லெண்டிங் இன் இந்தியன் ருபீஸ் பிட்வீன் 2 ரெசிடென்ட்ஸ். லைக் வந்து ஒரு 2 ரெசிடென்ட் நம்மளோட இந்தியன் ரெசிடென்ட்ஸுக்கு நடுவில் ஒரு பாரோயிங் லைக் வந்து காசு வாங்குறதும் இல்லை காசு கொடுக்கறதும் இந்தியன் ருபீஸில் நடக்கும்போது இந்த ஃபெமான்றது நீ ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா ஃபெமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்ற போது தான் நம்ம ஃபெமா ஆக்டை வந்து ஃபாலோ பண்ணுறோம். லைக் வந்து நம்ம ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சி, இந்தியா டு அப்ராடு. ஸோ இப்படி பார்க்கும்போது தான் இந்த ஃபெமா ஆக்டே வருது. ஸோ நீ ஒரு ரெசிடென்ட்டு இன்னொரு ரெசிடென்ட் 2 ரெசிடென்ட்டுக்குள்ளே இந்த பாரோயிங் அண்ட் லெண்டிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் நடக்கும்போது நீ ஃபெமா ஆக்ட் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஃபெமா ஆக்டுக்குள்ளேயே வராது. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் பேஸ்டு நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ்னால் என்னென்ன டைப் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸு, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, கேரண்டிஸ், அண்டர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். என்னது? லோன்ஸு, லெட்டர் ஆஃப் கிரெடிட், கேரண்டி அண்ட் தென் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் guarantee if non-resident guarantees a resident obligation, FEMA applies only if the guarantee is invoked. ஓகேவா? லைக் வந்து ஒரு நான் ரெசிடென்ட்டுக்கு சார்பாக அவங்களுக்காக ஆன் பிகாஃப் ஆஃப் ரெசிடென்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேரண்டி வந்து நம்ம ஃபெமா ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரண்டி வந்து இன்வோக் அந்த நான் ரெசிடென்ட் கேரண்டி செக்யூர் டு மீட் எ லயபிலிட்டி. ஸோ அவங்க வந்து அந்த லயபிலிட்டி மீட் பண்ணணும். எப்போது இந்த ரெசிடென்ட் அவங்க பே பண்ணலைன்னா இந்த நான் ரெசிடென்ட் அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு facility of credit enhancement. என்னது? facility of credit enhancement. ஸோ ஃபெசிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட்னா என்னென்னா லைக் வந்து இது எதுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து லெண்டர்ஸோட ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கு பை ப்ரொவைடிங் அடிஷ்னல் செக்யூரிட்டி. ஓகேவா? அண்ட் தென் உங்களோட பாரோயிங் காஸ்ட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ பாரோயிங் காஸ்ட் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ அண்ட் தென் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து இது கொண்டு வந்தாங்க. இது ஃபெசிலிட்டி ஆஃப் என்ஹான்சிங் ஃபெசிலிட்டி ஆஃப் என்ஹான்சிங் ஃபெசிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இந்த ஃபெசிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் யார் பண்ணால் பை எலிஜிபிள் நான் ரெசிடென்ட் என்டிட்டிஸ், மல்டிலேட்டரல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சச் அஸ் ஐஎஃப்சி, ஏடிபி அண்ட் தென் ரீஜனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்கெல்லாம் பண்ணலாம். அண்ட் தென் இது யாருக்கு அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா applicable to domestic debt raised via rupee denominated bonds and debentures. ஓகேங்களா? ஸோ available to all borrowers eligible to raise ECB under automatic route subject to certain conditions. ஓகே, யாரெல்லாம் வந்து ECB ஆட்டோமேட்டிக் ரூட்டில் எலிஜிபிள் டு பாரோனா அவங்களுக்கெல்லாம் வந்து இதுவும் வந்து அவைலபிள். ஓகேவா? இது இந்த ஃபெசிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்கேஷ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நம்ம பிரேக் பண்ணுங்கள் இந்த சென்டென்ஸை. லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு here liberalized remittance scheme. ஓகே, லிபரலைஸ்டு. ஸோ லிபரலைஸ்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்
ஃப்ரீலின்னு அர்த்தம். லிபரலைஸ்னால் என்னது? ஃப்ரீலின்னு அர்த்தம். ரெமிட்டன்ஸ்னால் நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர். லைக் ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் வர வைக்கிறீங்க, இல்லை பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸ்கீம், ஓகேவா? இப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. லிபரலைஸ்னால் ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கீம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து ஜென்ரல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எப்போ இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 4th February 2004. அப்போ வந்து இந்த USD 25,000 நீங்கள் ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ இன்ட்ரடியூஸ்டு ஆன் 4th February 2004 with USD 25,000, ஓகேவா? ஸோ அப்போ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இது வந்து யாருக்கு இது அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா, ஆல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் கேன் ரெமிட். எவ்வளோ வரைக்கும் ரெமிட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் USD 250,000. வெரி இம்பார்ட்டன்ட்மா, MCQஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. அண்ட் ஆல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸில் இன்க்ளூடிங் மைனர்ஸ். என்னது? இன்க்ளூடிங் மைனர்ஸ். ஸோ இந்த USD 250,000 இந்த லிமிட் வந்து லைக் மொத்தமாகவா கேட்டிங்களா, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இயரில்? இன்னும் ஃபைனான்ஷியல் இயரில். ஸோ ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் USD 250,000 வரைக்கும் உங்களால் ரெமிட் பண்ண முடியும், ஆல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ளூடிங் மைனர், ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த நம்ம ஆல்ரெடி கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ இது இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இந்த USD 250,000ன்றது ஃப்ரீலினா நீங்கள் யாருக்கிட்டையும் போய் பர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை, ஓகேவா? எதுக்காக வாங்குறீங்க இந்த $250,000? ஃபார் permissible current and capital account transactions, ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஒன்லி ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் சொன்னதுனால இது யாருக்கெல்லாம் அவைலபிள் கிடையாது. டெஃபினட்டாக கம்பெனிஸுக்கோ, ஃபர்ம்ஸுக்கோ, SUFஸுக்கோ, ட்ரஸ்ட்டுக்கோ இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ நாட் available. This liberalized remittance scheme limit USD 250,000 in a financial year. Not available for corporates, firms, HUFs, and trusts, etc. Okay. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோஹிபிட்டட் ட்ரான்சாக்ஷன். அதாவது நீங்கள் அந்த USD 250,000 வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் அண்டர் த ஸ்கீம், ஓகே. ஸோ என்னென்ன ப்ரோஹிபிட்டட் ஸ்கீம்னா, அது அந்த நீங்கள் வாங்குகிற இந்த USD 250,000 இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்னா கேன் நாட் பி யூஸ்டு ஃபார்னு எழுதிக்கோங்க. என்னதுமா? கேன் நாட் பி யூஸ்டு ஃபார். ஸோ கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் லைக் வந்து ஷெட்யூல் 1ல் சில ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, லைக் லாட்ரி டிக்கெட்ஸோ இல்லை ஒரு மேகசின்ஸு. ஸோ அதெல்லாம் அது வாங்குறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் கால் டு ஓவர்சீஸ் எக்ஸ்சேஞ்ச், ஓவர்சீஸ் கவுண்டர் பார்ட்டிக்கு யூஸ் பண்ண முடியாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை இந்தியன் கம்பெனிஸ் இந்த ஓவர்சீஸ் செகண்டரி மார்க்கெட், இதுக்காக யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்ராடுக்கு யூஸ் பண்ண முடியாது. தென் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் directly or indirectly to countries identified by FATF as non-cooperative countries and terrorists from time to time. ஸோ இது பண்ண முடியாது. லைக் வந்து
டெரரிசமில் இன்வால்வ் ஆன எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது ப்ரோஹிபிட்டட் ஐட்டம்ஸ் அண்டர் தி ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்மிட்டட். அப்போ அந்த USD 2,50,000 வச்சு நான் என்ன தான் பண்ண முடியும்? ஒரு வருஷத்துக்கு $2,50,000 தரீங்க பர் இயர். நான் என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்கும் போய் அதை காசை யூஸ் பண்ணி விசிட் பண்ணலாம், எக்ஸப்ட் நேபாள் அண்ட் பூட்டான். ஓகேவா? எந்த ஒரு கண்ட்ரிக்கும் போய் விசிட் பண்ணலாம், ஆனால் எக்ஸப்ட் என்னது நேபாள் அண்ட் பூட்டான். தென் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலாம், டொனேஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் இமிக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாறுறது, எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காகவோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காகவோ. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்ராடில், லைக் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து அப்ராடில் இருக்காங்க, அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னா எஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்ராட், நான் சொன்ன மாதிரி ஸ்டடீஸ் அப்ராட், இல்லை எனி அதர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஃபெமாவில் பெர்மிட் பண்ண எல்லா கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனும் நீங்கள் இந்த USD 2,50,000 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஸோ LRSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து இவ்வளோ தான், மற்றதெல்லாம் வந்து சும்மா ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அத்தாரைஸ்டு டீலர் வந்து RBIயோட அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் நாட் ப்ரோஹிபிட்டட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்சாக்ஷன் ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3ல என்னென்ன ப்ரோஹிபிட்டட் இல்லைன்னு சொன்னமோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து இந்த USD $2,50,000 பெர் ஃபினான்ஷியல் இயர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு RBI அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அண்ட் தென் AD பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, வெரிஃபை பண்ணும். என்ன வெரிஃபை பண்ணோம்? கேரண்டியோட ஜென்யூன்னஸ் வந்து வெரிஃபை பண்ணோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நோ ஃபண்ட் ஆர் நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் தென் LRS. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இது ஃபண்ட் அண்ட் நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ் யாருக்கு? டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ். கரண்ட் அக்கௌண்ட் ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனாக என்னன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ரிமிட்டன்ஸ் ஃபெசிலிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போது ஒருத்தருக்கு 2,50,000 இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து வச்சு பார்ப்போமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் ஃபஸ்ட்டு வந்து என்னது, நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபேமிலி ரெமிட்டன்சஸ். ஸோ இந்த ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் யாருக்குன்னா அலோட் ஃபார் ஒன்லி க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு கிடையாது, அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரெசிடெண்ட் ஃபாரின் கரன்சியை கிஃப்ட் பண்ண முடியாது இன்னொரு ரெசிடெண்ட்டு. ஓகேவா? ஸோ ஒரு ரெசிடெண்ட் ஃபாரின் கரன்சி வந்து இன்னொரு ரெசிடெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸோட ரூல்ஸு. ஓகேவா? லைக் வந்து எத்தனை வாட்டி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் இல்லை. ஆனால் டோட்டலாக வந்து நீங்கள் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் வந்து USD 2,50,000 பெர் ஃபினான்ஷியல் இயர் எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ எத்தனை வாட்டின்றது லிமிட் கிடையாதுமா. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு ஃபைனான்ஷியல் இயர் USD 2,50,000 எக்ஸீட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தர் ரெமிட்டன்ஸஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் கேட்டுட்டு அப்புறம் ரீட் பண்ணுங்கள். ஸோ நான் ரீட் பண்ணலை. ஓகேவா? இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. என்னது? நான் பெர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ். அவங்க வந்து RBIயோட அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெமிட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா இன்கம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இந்த ரெமிட்டருக்கு ரெக்கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னா பேங்கிங் ரெக்கமெண்ட்ஸ். ஸோ ஒரு அத்தாரைஸ்டு டீலர் பேங்க் வந்து பிரான்ச் வந்து நம்ம பேங்க் வந்து நம்ம டைப் வச்சுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ரெமிட்டன்ஸுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் நீங்கள் அத்தாரைஸ்டு டீலர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ஓகேவா? மினிமமாக வச்சுருக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அத்தாரிட்டி டீலர் பேங்க்ஸ்லாம் நம்மளோட அக்கௌண்ட் ஆப்ரேஷன் எங்கேருந்து நம்மளுக்கு ஃபண்டு வருது, நம்ம டிரான்சாக்ஷன்லாம் லெஜிட்டிமேட்டாக இருக்கா, லைக் வந்து லீகலாக இருக்கா, எந்த ஒரு டவுட்டும் இல்லையா. ஸோ இது ரிலேட்டடாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தென் வந்து கரன்சி.
ஸோ இந்த ரெமிட்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ் பை சோல் ப்ராப்ரைட்டர் அண்டர் எல்ஆர்எஸ். ஸோ ரெமிட்டன்சஸ் பை சோல் ப்ராப்ரைட்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுக்கும் அந்த USD 2,50,000 தான் வந்து அப்ளை ஆகும். அண்டு ஸோ சோல் ப்ராப்ரைட்டர்னா ஒருத்தர் தானே, ஸோ ஒரு இண்டிவிஜுவல், ஸோ அதனால இவங்களுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் இண்டிவிஜுவல் ரெமிட்டன்சஸ், நான் வந்து மேம் இண்டிவிஜுவல் கிடையாது, எனக்கு வந்து இந்த 2,50,000 லிமிட் கிடையாதுன்னு சொன்னீங்க. அப்போ நான் எனக்கு வந்து என்ன லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நான் இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் 1% ஆஃப் ஃபாரெக்ஸ் ஏர்னிங்ஸ் ஒரு USD 5 million வந்து என்னது உங்களுக்கு நான் இண்டிவிஜுவல் ரெமிட்டன்ஸ்க்கு அலோடு, லைக் அதர் தேன் இண்டிவிஜுவல்ஸ் என்னது நான் இண்டிவிஜுவல் ரெமிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டொனேஷன். ஸோ டொனேஷன் வந்து 1% ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் ஆர் USD 5 million. ஸோ USD 5 lakh whichever is left. ஓகேவா? எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்காக, இல்லை கான்ட்ரிபியூஷன் டு ஃபண்ட்ஸு, இல்லை ப்ரொமோட்டட் பை எஜுகேஷன், கான்ட்ரிபியூஷன் டு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் டோனர் கம்பெனி. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷன். ஸோ ஏஜென்ட் கமிஷனுக்கு நீங்கள் ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா பர் transaction USD 25,000 or 5% of inward remittance. ஸோ inward remittance தான் நம்மளுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட். இப்போ கன்சல்டன்சி, ஸோ ப்ராஜெக்ட் கன்சல்டன்சின்னு வரும்போது USD 10 lakh, அப்படி இல்லைன்னா USD 1 lakh. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்னால் 1 lakh பெர் ப்ராஜெக்ட். ஸோ இது ரீட் பண்ண வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ ப்ரீ இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் ரெமிட்டன்ஸ் பண்ணுறீங்கன்னா USD 1 lakh or 5% of investment brought up to India. Other transaction. So other transaction USD 2,50,000 per year as per schedule 3 FEMA. ஸோ இந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணோம் கண்டிப்பாக வந்து RBI அப்ரூவல்ன்றது நம்மளுக்கு தேவை. ஓகேவா? RBI அப்ரூவல்ன்றது தேவை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா லோன்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் டு NRIs அண்ட் PIOs. ஓகேவா? லோன்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஸோ லோன்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுக்கலாம். மினிமம் 1 year மெச்சூரிட்டி, அதுவும் 2,50,000 லிமிட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுக்கலாம், மினிமம் மெச்சூரிட்டி 1 year, 2,50,000 லிமிட்டில் வந்து நீங்கள் $USD கொடுக்கலாம். ஓகே. அண்ட் தென் பர்சனல் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம். நாட் ரெஸ்ட்ரிக்டட் செக்டார்ஸு. அண்ட் தென் ரீபேமெண்ட் வியா இன்வார்ட் ரெமிட்டன்ஸ் ஒன்லி. தென் கிஃப்ட்ஸும் வந்து நம்ம USD 2,50,000 வரைக்கும் தான் நம்மளால் பெர் இயர் கொடுக்க முடியும். அண்ட் தென் டோனர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கணும், என்ஷூர் பண்ணணும், லைக் வந்து டோட்டல் LRS ரெமிட்டன்ஸ் வந்து ஸ்டே வித்தின் த லிமிட். இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. லைக் டொனேஷன் தான் இவ்வளோ, அண்ட் தென் கமிஷன் தான் இவ்வளோ. தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபார் கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அதர். ஸோ இந்த 5 கேஸ் வந்து நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது நம்ம நார்மலாக படித்த 2,50,000 லிமிட்டு, ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸு, அண்ட் தென் ஃபெசிலிட்டி டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், சோல் ப்ராப்ரைட்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் தான் என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் ரீட் பண்ணால் போதும். இது வரைக்கும் அவ்வளோவா வந்து கொஷின்ஸ் இதில் கேட்டதில்லை. ஸோ அப்படியே எல்லாருக்கும் கேட்டாலும் நம்ம படித்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே வந்து மோர் தேன் எனஃப். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம MCQs மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு MCQ, ஆட்டோமேட்டிக் ரூட் இன் FDI மீன்ஸ்னால் எந்த ஒரு பெர்மிஷனும் நமக்கு தேவையில்லை. ஸோ ப்ரியார் பெர்மிஷன் ஆஃப் நெய்தர் RBI ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் செக்யூர். ஸோ ப்ரியார்னால் முன்கூட்டியே நம்ம இந்த பெர்மிஷன் வாங்கணும், கவர்மெண்ட்கிட்டயோ RBI கிட்டேயோ வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மார்க்கெட் செக்யூரிட்டிஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் டு பி ரெஜிஸ்டர்ட் வித் SEBI. ஓகேவா? Then DPIIT comes under, இந்த DPIIT comes under Industry and Commerce. தென் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் ஏ ரெசிடென்ட் டு நான் ரெசிடென்ட். ஸோ ஒரு ஷேரை ரெசிடென்ட் டு நான் ரெசிடென்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா?
ஸோ ஒரு ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால வந்து இது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். ஏன்னா உங்களோட அசட்ஸோ லைபிலிட்டிஸோ வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா, ஸோ இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். தென் எஃப்டிஐ இஸ் ப்ரொஹிபிட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டர்ஸ். ஸோ லாட்ரி, கேம்பிளிங், சிட் மூணுமே, ஆல் ஆஃப் தி அபோவ். Then individual can avail foreign exchange facility for the following purpose within the LRS limit. So private visit to any country, yes, avail பண்ணலாம். Gift donation பண்ணலாம். Immigration, அப்போ all of the above. 7th one, eligible borrower can raise up to ECB எவ்வளோ சொன்னோம், 750 million படிச்சிருந்தோம். Then total maximum remitted during the financial year under 2,50,000 USD dollar. The following remittance is prohibited. So all of the above. Next பார்த்தீங்கன்னா Zenith Limited, it's a company registered in UK, issued shares to citizen of UK. Under Indian law, the shares are okay. ஸோ யூகேயில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. அவங்க வந்து ஷேர்ஸ் வந்து சிட்டிசன் ஆஃப் யூகேக்கு ரெஜிஸ்டர் பண்ணால் இது வந்து கண்டிப்பாக இது இந்தியன் செக்யூரிட்டி கிடையாது, ஃபாரின் செக்யூரிட்டிக்கு ஒரு நேமே கிடையாது. ஸோ நன் ஆஃப் தி அபோவ். ஓகேவா. ஸோ 11C ஓகே. ஃபெமா வந்து என்னது ஃபாரின் கரன்சி ட்ரான்சாக்ஷனை என்கரேஜ் பண்ணுறாங்களா, ப்ரொஹிபிட் பண்ணுறாங்களா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஃபெமா என்ன பண்ணுறாங்கம்மா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ப்ரொஹிபிஷனுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்றது நீங்கள் சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் அப்ரூவல்லாம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ண முடியும். ப்ரொஹிபிட்டன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஃபெமா ஆட் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் கார்ப்பரேட் இன்சால்வன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.